சாப்பிடணும்னு முடிவாயிருச்சு. வாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம், ஹோல் ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சின்ன வெங்காயம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதை ஒரு கப் எடுத்து அதை ஆட் பண்ணிக்கிறோம். அதை நல்லா கிளறி விட்டுக்கிறணும். அடுத்ததாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறணும். இப்போ வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கிளறி விடணும். அடுத்ததாக பச்சை மிளகா ஆட் பண்ணுறோம். காரத்துக்கு தக்கன நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு 2 பச்சை மிளகா போதும், அதனால் அதை போட்டேன். அடுத்ததாக மல்லித்தலை போட்டுக்கிறோம். இது எதுக்கு அப்படின்னா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுக்கு. அடுத்து தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறணும். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதக்கி எடுக்கணும், பச்சை வாசனை போகணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மசாலா பொருட்களை ஆட் பண்ண போகிறோம். 1.5 ஸ்பூன் நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் காரத்துக்கு தக்கன. 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 3/4 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு சிக்கனை போட்டுக்கிடுவோம். சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் எதுக்கு அப்படின்னா நல்லா சிக்கன் சாஃப்டாக வெந்து வர்றதுக்காண்டி நம்ம தயிர் ஆட் பண்ணிடுறோம். இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுட்டு பச்சை வாசனை போகணும் நம்மளுக்கு மூடி போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கொதிக்க விடுறோம். நல்ல கொதி எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு அப்படின்ட்டு. பாருங்கள் எந்த அளவு வந்திருக்கு அப்படின்னு. இந்த அளவு நல்லா வந்தால் தான் சிக்கன் மசாலாவோடு சேர்ந்து நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.